என் அன்பு தம்பி தங்கைகளே, உங்கள் வயதை ஒத்த என் தம்பி, எவ்வளவு கனவு எல்லாம் இருக்கும். அவன் பயணித்தது என்னை விட அதிகமாக. எனக்கு கூட ஒரு மகிழ் உந்திருக்கு. எனக்கு கூட விண்ணூர்தி பயணச்சீட்டு போட என் தம்பி தங்கைகள். அவன் பேருந்திலே பயணம் செய்து இனமுணவும் மானவுணவும் ஊட்டி ஊட்டி இந்த இனத்தின் பிள்ளைகளை உசிப்பு வருகிற இளையதளமாய் புரட்சியாளன் என் தம்பி கார்த்தி. தற்க அறிவில் அவனை வெல்ல இனி ஒருவன் பிறந்து இந்த மண்ணில் வர வேண்டும். எளிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வீழ்ந்த தமிழ் சமூகம் மேலல வேண்டும் என்று இந்த வயதில் இருந்து அர்ப்பணித்து போராடுகிறவன் என் உயிர் தம்பி கார்த்திக் அவர்கள். இணையத்திலே என் உயிர் தம்பியை, என் ஆறுயிர் இளவலை, இந்த இனத்தின் எதிர்கால வலிமைமிக்க அரசியல் படையின் சிறப்பு மிகுந்த தளபதியை இந்த களத்திலே நிறுத்தியிருக்கிறேன். என் தம்பியை தாண்டி சிறந்த தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக ஆற்றலோடு உழைக்கக்கூடிய எழுச்சி மிகுந்த அவன் கையை பாருங்கள். தாயின் மாறில் கறந்த பால் போல கரபடியாமல் இருக்கும். லஞ்சம் பெற்றான், ஊழல் செய்தான், எந்த வழக்கு இருக்கிறதே, குண்டாசில் சிறைக்கு போனான். கொள்ளையடித்தல்ல, கொலை செய்தல்ல. குடிக்க தண்ணி இல்லாத நாங்கள் போருக்கு தவிக்கிற போது காவிரியில் தண்ணி விட்டு தராத நீ ஒரு தடவை கிரிக்கெட் கிரவுண்டை நினைக்க 2,50,000 லிட்டர் தண்ணீரை பீச்சி வீணடிக்கிறியே, குளிக்க தண்ணி இல்லாத நாங்கள் தவிக்கிறோமே என்று இந்த IPL போராட்டத்திற்கு எதிராக போராடி சிறைக்கு சென்று குண்டாசை வாங்கியவன் என் தம்பி இடும்பை வனம் கார்த்தி. இன்னைக்கு போட்டியிடுகிற எல்லா வேட்பாளரையும் என் பிள்ளையை நிறுத்துகிறேன். அவனோடு தர்க்கம் செய்து வென்று விடுங்கள். தோல்வியை ஒற்றுக்கொண்டு நாங்கள் விலகி விடுகிறோம். யாருக்கு தகுதி இருக்கிறது? என்னையை விடு. என் தம்பி தங்கைகளை வென்று காட்டு, வென்று காட்டு. என் முன்னவர்கள் எடுத்த ஆயுதங்களுக்கெல்லாம் எதிராயுதம், வலிமையான ஆயுதம் உங்கள் எதிரிகள், எங்கள் எதிரிகள் உங்களிடத்தில் இருந்தது. ஆனால் அவன் பின்னவர்கள் பிரபாகரன் பிள்ளைகள் என் தலைவன் எடுத்த ஆயுதத்தை கூட எதிரான ஆயுதம் நீ வைத்திருந்தாய். ஆனால் அவன் பிள்ளைகள் நாங்கள் தூக்கி இருக்கிற அறிவாயுதத்துக்கு எதிராக உலகத்தில் எவனிடத்திலும் வலிமை மிக்க ஆயுதம் இல்லை. இனிமேல் எங்களுக்கு எதிரான வலிமை மிக்க ஆயுதத்தை தூக்குவதாக இருந்தால் அவன் எங்களுக்கு பிறந்த பிள்ளை, அவனாக இருப்பான். வேற எவனுங்க இல்லை. மாற்றி காட்டுவோம் இந்த தமிழ்நாட்டை. தன்மானமிக்க தமிழர் நிறைந்து வாழ்கிற நாடு, திருமறைக்காடு என்ற வேதாரண்யம். என் தலைவன் போராடிய போராட்டத்திற்கு வாசலை திறந்து அரிசி, பருப்பு, மண்ணெண்ணெய், ஆயுதம், கருவி எல்லாவற்றையும் கொடுத்து இந்த திருமறைக்காடிலே என் தம்பியை களத்திலே நிறுத்தியிருக்கிறேன். அவன் வெல்லவில்லை என்றால் இந்த தமிழ் சமூகம் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். உன் உரிமைக்காக குரலை அவன் சட்டசபையில் எழுப்புவதுதான் நீ பிறந்த பிறவிக்கு நீ செய்ய வேண்டிய பிறவி கடன். ஏற்கனவே நின்றவர்கள் என்ன செய்தார்கள்? நின்றார்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். என்ன சாதித்தீர்கள்? என்ன சாதித்தீர்கள்? திமுக வெல்வது, அதிமுக வெல்வது ஒரு சம்பவம், சாதாரண சம்பவம். தொலைக்காட்சி செய்தித்தாளில் திமுக வெற்றி பெற்றது. எப்படி வெற்றி பெற்றது? ஓட்டுக்கு 2000 கொடுத்து இலவச அறிவிச்சு வெற்றி பெற்றது. எங்களை போல வீர மக்களாக, நேர்மையின் நேர் பிள்ளைகளாக, ஓட்டுக்கு ₹1 கொடுக்க மாட்டேன் என்று எவனோடும் கூட்டணி வைக்காமல் தனித்து நிற்க இந்த கட்சிகளுக்கு துணிவு இருக்கிறதா? நேர்மை இருக்கிறதா? திமுக நிற்குமா? ஆட்சி அதிகாரத்தில் இருந்த நீங்கள் எதுக்கு 22 கட்சி கூட்டணி? எதற்கு? எதுக்கு 8000 டோக்கன்? என் ஆத்தாளப்பனை ஏமாத்தானே? எதுக்கு? 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 இவர் ஆட்சியில் இருந்தவரான எடப்பாடி எதுக்கு 10,000 ரூபாய்க்கு கூப்பன் டோக்கன்? எதற்காக? ஒன்னு கொடுக்காம இருக்கேன். உன்கிட்ட பணம் இருக்கு, கொடுக்குற, என்கிட்ட இல்லை. ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு, சம உரிமை என்று பேசுகிறீர்களே, எங்கே இருக்கிறது? எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள், பாமர தாய் தந்தையின் பிள்ளைகள். நான் என்ன முதலமைச்சர் மகனா? அவன் என்ன அமைச்சர் மகனா? அப்ப MLA-வா? அப்ப MP-யா? இல்லை, இல்லை. உங்கள் பிள்ளைகள். பணம் இல்லை, ஆனால் உண்மையும் நேர்மையுமாக என் மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்கிற உயர்ந்த மனம் இருக்கிறது. இப்ப நாங்கள் வெள்ளவில்லை என்றால் நல்ல அரசியல் எது? நல்ல ஆட்சி எது? எப்போதுமாக இந்த நிலை. பள்ளிக்கூடத்துக்கு உன் உள்ளே போயிட்டு பத்திரமா திரும்ப முடியும் என்று உன்னால் உறுதி தர முடியுமா? வீட்டை விட்டு இந்த கூட்டத்தில் இருந்து வீட்டுக்கு போகும்போது உயிரோட போவாய் என்ற உத்தரவாதத்தை உன்னால் தர முடியுமா? அவ்வளவு கேவலமான சட்டம் ஒழுங்கு கட்டமைப்பு.
தந்தையை கற்பழித்துக் கொள்கிறான், 60 அம்மாவை கற்பழித்துக் கொள்கிறான், காவல் காக்க வேண்டிய காவலர்களை கஸ்டடியில் அடித்து பல 100 பேரை கொள்கிறார்கள். எங்கே போகிறது உன் நாடு? எங்கே போகிறது? அறிவு சமூகமே சிந்தி மாத்து. தாத்தா பட்டுக்கோட்டை சென்போது சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. இது சிறுசா இல்ல, 60 ஆண்டு பெருசா இருக்கு, திருத்த முடியாது. சாத்தி சாத்தி வெளுத்து வெளுத்து விரட்டு, வழி கிடையாது. இது சிறுசா இருக்கையில திருத்த முடியாது, ரொம்ப பெருசாயிருச்சு. இது தெரிஞ்சும் தெரியாம நடக்கல, தெரிஞ்சே 60 ஆண்டுகளா நடந்துருச்சு. திமுகவை வீழ்த்திக்குவோம், அதிமுகவை எடுத்து வச்சுக்குவோம். டாஸ்மார்க்க முடிவாரா? இல்ல ஊழல் லஞ்சம் இருக்காதா? உன் மலையை, உன் பூமி தாயின் மலை மாறி இருக்காம இருப்பாங்களா? ஆத்துமன் இல்லாம இருக்காங்களா? கமிஷன் வாங்காம கையெழுத்து போடுவாங்களா? கொலை கொள்ளை இல்லாம இருக்குமா? கற்பழிப்பு வன்கொடுமை இல்லாம இருக்குமா? சரி, இப்ப அதிமுக வச்சா மாறிடுமா? தீமைக்கு எப்படி தீமைக்கு மாற்று என்னை பெற்றோர்களே? நெருப்பை வைத்து எப்படி அடைப்பீர்கள்? திமுகவை ஒழிக்க வேண்டும். யாரை வைத்து? யாரை வைத்து? நெருப்பை தண்ணீரை வைத்து தான் அனுப்பீர்கள். அந்த தண்ணீர் யார்? திமுக ஒரு பிசாசு, அதிமுக ஒரு பேய். இந்த பேயை விவாகரத்து செஞ்சு விட்டு பிசாசு பேயை கல்யாணம் பண்ணுகிறீர்கள். பேயை விவாகரத்து செஞ்சு விட்டு பிசாசை கல்யாணம் பண்ணுகிறீர்கள். ஒரு முறை பேயை விவாகரத்து செய்துவிட்டு இந்த தேவதைகளை திருமணம் செய்யுங்கள். அன்பு பிள்ளைகள், அன்பு சொந்தங்களை மாற்று. தீமைக்கு மாற்று. தீமை அல்ல, நன்மை. அந்த நன்மை யார்? எவனுக்கு கனவு இருக்கு, எவன் அக்கறையோடு பேசுகிறான், எவன் இந்த மண்ணின் மீது மக்கள் மீது கொண்ட காதலோடு கத்துகிறான், அதை கூட தெரியாது. அது கூட தெரியாது. எல்லாவற்றும் சரியானதை செய்த மக்கள் சரியானதானே செய்வீர்கள். கரும்பு போடுற இடத்தில் வாழையை போடுவீர்களா? வாழை போடுற இடத்தில் தென்னையை போடுவீர்களா? எல்லாம் பார்த்து பார்த்து தானே செய்வீர்கள். பொண்ணு பார்க்க போனா நல்ல பொண்ணு, மாப்பிள்ளை பார்க்க போனா நல்ல மாப்பிள்ளை, சாப்பிட போனா நல்ல சாப்பாடு, சட்டை வாங்க போனா நல்ல சாப்பாடு, செல்போன் வாங்க போனா நல்ல செல்போன், கார் வாங்க போனா நல்ல கார், எல்லாவற்றிலும் நல்லது நல்லது நல்லது. இப்படி தேடி தேடி தேர்வு செய்கிற என் சொந்தங்கள், 5 ஆண்டு கால நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போற, முடிவு செய்ய போற தலைவனை மட்டும் ஏன் தருதலைகளை, தற்கொலைகளை இந்த முடிச்ச வைக்கல திருட்டு பயிர்களா தேர்வு செய்து வைக்கிறீங்க? ஏன் தலைவரை தேர்வு செய்து இவ்வளவு தடுமாற்றம்? எதற்காக? எதற்காக? அதான் இருந்து வாழ்ந்து பார்த்துட்டீங்க ஸ்டாலின் ஆட்சியில், அதான் எடப்பாடி ஆட்சியில் வாழ்ந்து பார்த்துட்டீங்க. ஒரே முறை உங்கள் பிள்ளைகளின் ஆட்சியில் வாழ்ந்துதான் பாருங்களேன். ஒரு முறை வாழ்ந்துதான் எப்படித்தான் இருக்கும் பாருங்களேன், எப்படித்தான் இருக்கும். பூமியின் சொர்க்கமாக இந்த நிலத்தை மாற்றி படைப்பேன் உங்க மகன். சின்ன மூளை, நிறைய வேலை, கோடி கனவு கொண்டோம், கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்கள் என் சொந்தங்களை என்று கைவிரித்து வருகிறோம். ஓட்டுக்காக அல்ல, இந்த நாட்டுக்காக, வாக்குக்காக அல்ல, உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்காக. என் உயிர் சொந்தங்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, உங்கள் வயதை ஒத்த என் தம்பி, எவ்வளவு கனவு எல்லாம் இருக்கும். அவன் பயணித்தது என்னை விட அதிகமாக. எனக்கு கூட ஒரு மகிழ் வந்திருக்கு, எனக்கு கூட விண்ணூர்தி பயணச்சீட்டு போட என் தம்பி தங்கைகள். அவன் பேருந்திலே பயணம் செய்து இனமனவும் மாணவனவும் ஊட்டி ஊட்டி இந்த இனத்தின் பிள்ளைகளை உசிப்பு வருகிற இளையதளமாக புரட்சியாளன் என் தம்பி கார்த்தி. தர்க்க அறிவில் அவனை வெல்ல இனி ஒருவன் பிறந்து இந்த மண்ணில் வர வேண்டும். எளிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வீழ்ந்த தமிழ் சமூகம் மேலல வேண்டும் என்று இந்த வயதில் இருந்து அர்ப்பணித்து போராடுகிறவன் என் உயிர் தம்பி கார்த்திக் அவர்கள். இடும்பை வனம் என்ற அவன் பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கிற மகத்தான தலைவனாக இந்த மண்ணில் இருந்து வருவான். அவனை கைவிட்டு விடாதீர்கள், கைவிட்டு விடாதீர்கள். காலமும் வரலாறும் உங்களை மன்னிக்காது. இப்படிப்பட்ட தம்பியை, ஒரு தளபதியை சீமான் வேதாரண்யத்துக்கு தந்தான், திருமறைக்காட்டுக்கு தந்தான். நாங்கள் தான் கைவிட்டு விட்டோம் என்ற அந்த வரலாற்று துரோக பதிவை நீங்கள் செய்து விடாதீர்கள். ஒற்றை விரலால் மாற்றி காட்டுங்கள், உலகம் திரும்பி பார்க்கும். திமுக வெற்றி செய்தி, அதிமுக வெற்றி செய்தி, காங்கிரசின் வெற்றி செய்தி, பிஜேபி வெற்றி செய்தி. ஆனால் உங்கள் பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி, இந்த வேதாரண்யத்தில் திருமறைக்காட்டில் என் உயிர் தம்பி இடும்பவனம் கார்த்திக்கின் வெற்றி சரித்திரத்தில் சாதனை, வரலாற்றில் மாபெரும் புரட்சி. விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை ஏறுங்கள். உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. எனவே
அனைத்தும் உளவே தலை என்கிறான் மறையோன் வள்ளுவன். அதனால் உளவே தலை, உணராத நாம் மனிதரில் கலை என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த களத்திலே உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் வென்றாவும் இலக்கை வென்றாவும், இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் நம்பி இடும்பகனம் கார்த்திக் வெல்க, வெல்க, வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.